ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிற இந்த நேரத்தில் நல்ல வாய்ப்பு ஆண்டவர் நீங்களும் உங்க வாழ்க்கையில விடுதலை வேண்டுமானா, சுகம் வேண்டுமானா, ரட்சிப்பின் சந்தோஷம் வேண்டுமானா, நீங்க தான் ஜெபிக்கணும். நீங்க தான் வாயை திறக்கணும். ஆண்டவர் சமூகத்துல அவனமா இருக்கிறதுனால ஒன்றும் சாதிக்க முடியாது. ஓ ஹalleluya, ஹalleluya. எங்கள் வீட்டிலப்பா ரட்சிக்கப்படாதவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னார். உம்முடைய கரம் நீட்டப்படட்டும், உம்முடைய கரம் நீட்டப்படட்டும். ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லையே. சொல்லுங்க ஆண்டவர், உண்மையான ஒரு ரட்சிப்பு, உண்மையான ஒரு மன திரும்புதல், உண்மையான ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் எங்கள் கூடாரங்களிலே இருப்பதாக ஆண்டவரே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஆளுகை செய்வீராக. பிரசன்னத்தால இதை கட்டு ஆண்டவரே மகிமையில்லாத மூடு கிருபை கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் எல்லாரும் கலந்து கொள்வோம். ஹல்லேலூயா. மத்தியில் இருப்பது எனக்கு சந்தோஷம். நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமா நீங்க வந்துட்டீங்கன்னா நிறைய பாடல்கள் பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாம். எனக்கு நேரம் இல்லை. நாளைக்கு சரியான நேரத்தில் நீங்கள் எல்லாரும் வந்துட்டீங்கன்னா நல்ல குடும்பங்கள் இருக்காங்க, நல்ல இன்னும் கொஞ்சம் நேரம் ஜெபிக்கலாம், கர்த்தரை இன்னும் நல்லா ஆராதிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு நல்லா இருக்கும். ஆகவே இன்றைக்கு முதல் நாளே என்னுடைய மனைவி கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பாங்க. நான் சேர்ந்து காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாலை நேரத்திலும் உங்களோடு இணைந்து ஆண்டவரை துதிக்க, உங்களோடு இணைந்து வேதத்தை தியானிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களை அன்போடு அழைத்த போதகர் ஐயா மற்றும் தினேஷ் அங்கிள், அவங்க குடும்பத்தினர் மற்றும் சபை ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் அன்பின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. காலையிலிருந்து அநேக வேலைகளை செய்து ரொம்ப களைத்து போய் வந்திருக்கிறீங்க என்று தெரியுது. உங்க முகத்திலே தெரியுது, அவ்வளோ சோகமா இருக்கிறீங்க. கர்த்தருடைய சமூகத்துல நித்திய பேரின்பம் உண்டு. ஹல்லேலூயா. அவர் சமூகத்துல நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆண்டவருடைய ஆலயத்துல வந்து உட்கார்ந்ததே அவர் கொடுத்த பெரிய கிருபை. ஹல்லேலூயா. எவ்வளோ பேருக்கு உட்கார முடியல, உட்கார்ந்திருக்கவே முடியல. ஏன்னா அவ்வளோ போராட்டங்கள், அவ்வளோ மன கஷ்டங்கள், அங்கேயும் இங்கேயும் அலைந்து கொண்டிருக்கிறாங்க பாருங்க. ஆனா நமக்கோ அவர் கிருபையா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க சொல்லலாம், எனக்கும் போராட்டங்கள் தான் இருக்கிறது, எனக்கும் இந்த இடத்துல நம்மை அமர செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு விசையாக கரங்களை உயர்த்தி அவர் நாமத்துக்கு நன்றி செலுத்துவீங்களா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை சபையில வைத்திருக்கிறீரே ஸ்தோத்திரம். என்னை உட்கார வைத்திருக்கிறீரே ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் உட்கார முடியல, அலைந்து கொண்டு இருக்கிறாங்க, அங்க இங்க அலசடிப்படுறாங்க. ஆனா கர்த்தர் நமக்கோ கிருபையா இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சிறு கூட்டமா நம்ம இங்க கூடியிருக்கிறோம், ஆனா ஆண்டவருடைய கண்கள் நம்மேல் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நம்ம எல்லாரும் எடுத்து வாசிக்கலாம். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எல்லாரும் வேதத்தை கொண்டு வந்திருப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிப்பீங்களா? யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். ஹல்லேலூயா. யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். ஆண்டவர்
இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் கூடாரங்கள், உன்னுடைய வாசஸ்தலங்கள், உங்களுடைய வீடுகள் ரொம்ப அழகா இருக்கிறது. இந்த வாசிக்கும் பொழுது கூடாரங்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, எகிப்திலிருந்து புறப்பட்டு கானான் தேசத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் ஒரு கூடார வாசிகள் இல்லையா? அங்க இங்க ஒவ்வொரு இடமா அவங்க பாளையம் இறங்கி அங்க இருக்கிற எதிரிகளை முறியடித்து அங்க கூடாரம் போட்டு கொஞ்ச நேரம் இருப்பாங்க. உடனே ஆண்டவர் வேற இடத்துக்கு போக சொல்வார். உடனே அந்த கூடாரத்தை பெயர்த்து புதிய ஒரு இடத்துல போய் அந்த கூடாரத்தை போடுவாங்க. பாருங்க, அந்த கூடாரம் எல்லாரும் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? டென்ட் எப்படி அழகா இருக்குமா? அது ரொம்ப அழுக்கா இருக்கும். அதுவும் அங்கேயும் இங்கேயும் அடைந்து அந்த மண்ணான அந்த வனாந்திரத்துல ஒரே டஸ்டா இருந்திருக்கும். கூடாரத்துல தரை இருந்திருக்குமா? தரை இருந்திருக்காது. சிமெண்ட் தரை கூட இருந்திருக்காது. மண் தரை தான் இருக்கும். கூடாரத்துல கரண்ட் இருக்குமா? கரண்ட் இருக்காது. எந்த ஒரு வசதியுமே இல்லாத அந்த கூடாரத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபே உன் வாசஸ்தலங்களும் இஸ்ரவேலே உன் கூடாரங்களும் எவ்வளவு அழகானவைகள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த வெளிப்பிரகாரமான அந்த கூடாரத்தை பார்த்து சொல்லல, அந்த கூடாரத்துல வாசமா இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனத்தார், இஸ்ரவேல் புத்திரரை பார்த்து சொல்லுகிறார், நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க. உங்க குடும்பங்கள் நான் பார்க்கும் பொழுது ரொம்ப அழகா இருக்கிறது. இன்றைக்கு நம் குடும்பத்தை பார்த்து, நம் வீட்டை பார்த்து ஆண்டவர் சொல்ல முடியுமா? உன் கூடாரம் எவ்வளவு அழகா. அந்த இஸ்ரவேலே, யாக்கோபே, அந்த இடத்துல உங்க பேரை சொல்லி பாருங்களேன். நான் சொல்கிறேன், ட்வீட்டா, உன் கூடாரம் இஸ்ரவேலே என்ற இடத்துல உங்க கணவர் பேரு சாம், உங்களுக்கு வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று ஆண்டவர் சொல்லுவாரா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? ஆனா அநேக நேரத்துல பார்க்கும் பொழுது நம் வீடு அழகா இல்லை. நம் குடும்பங்கள்ல நிறைய அலங்கோலங்கள் காணப்படுகிறது. ஒருவேளை லிட்டரலா பார்க்கும் பொழுது நம்முடைய வீடு பல அடுக்குமாடி கட்டடமா இருக்கலாம். நீங்க நான் சொன்னது போல தரையே இல்லை. ஆனா உங்கள் வீட்டுல ஒருவேளை மார்பிள்ஸ், கிரானைட்ஸ், விலையுயர்ந்த கற்கள் போட்ட ஒருவேளை பளிங்கு தரை கூட இருக்கலாம். ஆனா நம்முடைய வீடு அழகா இருக்கா? நம் குடும்பம் சமாதானமாய் காணப்படுகிறதா? ஒரு அழகான குடும்பத்துக்கு அடையாளமாய் இன்னைக்கு வசனத்தை 128ஆம் சங்கீதத்தை வாசித்தோம் இல்லையா? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். அவன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நீ பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். இவ்வளவு ஆசீர்வாதங்களும் இருக்கிறது ஒரு அழகான வீடு இல்லையா? அநேக நேரத்துல நம்முடைய வீட்டுல சமாதானம் இல்லை, கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷமான உறவு இல்லை, பிள்ளைகள் தூரமாக இருக்கிறாங்க. வசனம் சொல்கிறது, உன் தந்தையை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகள். ஆனா பிள்ளைகள் ஒருவேளை ஆண்டவருடைய அன்பை விட்டு, உங்களுடைய அன்பை விட்டு தூரமாக இருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் நம் வீட்டை, நம் குடும்பத்தை அழகுள்ளதாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எப்படி நம்ம குடும்பத்தை, நம் வீட்டை, வாசஸ்தலங்கள் அப்படியான ஒரு ஆண்டவர் சொல் அந்த வாசித்தது போல அருமையான ஒரு வாசஸ்தலமா எப்படி மாறும், எப்படி நம்ம காரியங்களை நம்ம ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம் என்பதை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். வேதத்துல நிறைய கூடாரங்கள், நிறைய வீடுகள் இருக்கு. ஒரு 4 வீட்டை நான் வேகமாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எல்லாரும் உங்க வேதத்தை திறந்து பார்க்கும் பொழுது 9:20. நோவா பயிரிடுகிறவன் ஆகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். இந்த ஒரு கூடாரம் யாருடைய கூடாரம் சொல்லுங்களேன்? நோவாவுடைய கூடாரத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த கூடாரத்துல காணப்பட்ட ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்ம வாசிக்கலாம். 22ஆம் வசனத்தை நீங்க பாருங்க. அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு அறிவித்தான். அப்பொழுது என்ன ஆகிறது? அதை பார்க்காம சேமும் யாபேத்தும் அந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து தன்
தகப்பனை மூடி வைக்கிறாங்க. ஆனா 24ஆம் வசனத்தை பாருங்களேன். நோவா திராட்சை ரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரனுக்கு அடிமைகளுக்கு அடிமையாய் இருப்பான் என்றான். சேமுடைய தேவனாகி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், திரும்ப கானான் அவனுக்கு அடிமையாய் இருப்பான். பாருங்க, நோவா தகப்பன் செய்த ஒரு பாவத்தினால அந்த கூடாரத்தில் என்ன காணப்பட்டது தெரியுமா? ஒரு சாபம் காணப்பட்டது. ஒரு நபர், அந்த நோவா ஒரு காலத்துல பார்க்கும் பொழுது அவன் காலத்தில் வாழ்ந்தவர்களிடத்துல நோவாவோ சன்மார்க்கனா இருந்தான். அவனை பார்த்து ஆண்டவர் அவனுடைய குடும்பத்தை ரட்சித்தார் இல்லையா? ஒரு காலத்துல ஆண்டவரோடு நெருங்கின உறவு. ஆனா இங்க பார்க்கும் பொழுது அவன் வெறி கொண்டு, திராட்சரசு மதுவின் வெறி கொண்டு அவன் வஸ்திரவெளி படுத்ததுனால, அவன் தன்னுடைய மகன் அதை பார்த்து மற்றவர்களுக்கு அறிவித்ததுனால நோவா தன் மகனை சபிக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஒரு சாபம் நிறைந்த ஒரு கூடாரமாய் அந்த கூடாரம் மாறுகிறது. ஒரு காலத்துல அந்த கூடாரம் கர்த்தரால் பாதுகாக்கப்பட்ட கூடாரம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட கூடாரம். ஆனா ஒரு நபருடைய ஒரு சின்ன மிஸ்டேக் பாருங்க, அந்த தகப்பனுடைய ஒரு செயல் அந்த சந்ததிக்கு திரும்ப திரும்ப 3 வாட்டி பாருங்க, 25, 24, 27 அந்த வசனங்கள்லாம் பார்க்கும் பொழுது அங்க பார்க்கிறோம், கானான் சபிக்கப்பட்டவன், கானான் சபிக்கப்பட்டவன் என்று நம்ம பார்க்கிறோம். கானான் யாரு? நோவாவுக்கு கானான் யாரு? பேர பிள்ளை. மகன் செய்த தவறுக்காக பேர பிள்ளையை சபிக்கிற ஒரு மனிதன். நம்ம பாருங்க, சாபம் தலைமுறையாய் சாபம் வருவிக்கிறது. ஒரு நபருடைய பாவம். ஒருவேளை நீங்க சொல்லலாம், என் குடும்பத்துல நாங்க எந்த தவறும் செய்யல, யாரும் குடிக்கல, நீங்க சொல்றது போல இல்லை. ஒருவேளை உங்களுடைய வேலை ஸ்தலத்திலிருந்து தேவையில்லாத பொருட்கள் உங்க வீட்டில் இருக்கிறதா? அது சாபமாய் ஒருவேளை மாறக்கூடும் உங்க வாழ்க்கையில. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இப்படியாக சொல்லுகிறது. அதோடைய கடைசி பகுதியை பாருங்களேன். பொருளாசைகளில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள். இங்க ஒரு சாபத்தின் பிள்ளைகளை குறித்து நம்ம பார்க்கிறோம். அது யாரை குறிக்கிறது என்றால், பொருளாசைகளில் பழகின இருதயம். ஒருவேளை நாங்க தவறு செய்யல, நாங்க சன்மார்க்கமாய் வாழ்கிறோம், நாங்க சபைக்கு வருகிறோம், காணிக்கை கொடுக்கிறோம். ஆனா ஒருவேளை பொருள் ஆசை இன்றைக்கு சாத்தான் எந்த விதத்துல குடும்பத்தினுள்ள நுழையலாம், எந்த விதத்துல இருதயங்களை கெடுக்கலாம் என்று அவன் வகை தேடி கொண்டிருக்கும் பொழுது, இப்ப பொருள் ஆசை தான். போனை திறந்தா இது வாங்கலாமா, அதை வாங்கலாமா. ஒரு வீட்டுக்கு போனா கூட வேதம் சொல்லுகிறது, அந்த வீட்டை முதலாவது வாழ்த்துங்கள். ஆனா ஒரு வீட்டுக்கு போனா அந்த வீட்டுல என்ன டிவி இருக்கு, என்ன ஃப்ரிட்ஜ் இருக்கு, அப்படிதான் நம்முடைய கண்கள் போகிறது இல்லையா? இன்றைக்கு பொருள் ஆசைகள் ஒருவேளை இருதயங்கள் நிரம்பி இருக்கிறதா? அதே போல புடவைகளை வாங்கணும், அந்த போன் வாங்கணும், அந்த கார் வாங்கணும். வேதம் சொல்லுகிறது, பொருள் ஆசைகள் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள். ஒரு முறை என்னுடைய கணவர் சொல்லியிருக்கிறார், அவங்களுடைய பாட்டி ஒரு முறை பாத்திரங்களை கழுவி கொண்டே இருக்கும் பொழுது ஒரு சத்தம் கேட்டதாம். என்ன சத்தம் தெரியுமா? சாந்தம்மா, உன்னுடைய வீட்டில் இருக்கிற ஸ்பூனை நான் அறிவேன். உடனே அவங்களுக்கு ஒண்ணுமே புரியலையா? ஸ்பூனை அறிவேன், ஸ்பூனை அறிவேன், என்ன ஸ்பூன் புரியலையே அப்படின்னு அந்த ஸ்பூன் வைத்திருக்கிற அந்த இடத்த தேடி பார்த்தா பக்கத்து வீட்டுல எப்போ கொடுத்த அந்த ஸ்பூன் இருந்திருக்கு. அதை அவங்க மறந்து போய் அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதை கூட ஆண்டவர் பாருங்க நினைப்பூட்டி உடனே அதை கொடுக்கும்படி அவங்களுக்கு உணர்த்தி இருக்கிறார். இன்றைக்கு சாதாரணமாக ஒருவேளை வேலை ஸ்தலத்திலிருந்து தேவையில்லாத பொருட்கள் நம்ம வீட்டில் இருக்கிறதா? அநியாயமாய் வாங்கின பொருட்கள் நம்ம வீட்டில் இருக்கிறதா? அது நம் தலைமுறைகளுக்கு சாபமாய் வந்துடக்கூடாது. இன்றைக்கு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா? மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்து சிலுவையில அவர் சாபமாகி அந்த சாபத்தின் சின்னத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய சாபங்களுக்காக அவர் மரித்தார். அந்த சாபத்திலிருந்து யாருக்கு விடுதலை தெரியுமா? ஆண்டவரிடத்துல வந்து, ஆண்டவரே
என்னை மன்னிங்க, என்னுடைய சாபத்தை நீக்குங்க என்று சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் சாபத்திலிருந்து விடுதலையை தருகிறார். ஹல்லேலூயா. ரெய்னார்ட் போங்கே என்ற ஒரு வல்லமை நிறைந்த அந்த ஊழியர் ஒரு முறை ஒரு நாத்திகனிடத்துல பேசி கொண்டிருக்கும் போது அவர் சொன்னாராம், இயேசு கிறிஸ்துலாம் உண்மையிலே கிடையவே கிடையாது, அவர்லாம் தெய்வமே கிடையாது. அவர் நிஜமாவே தேவனாக இருந்தா உலகத்துல எவ்வளோ பாவங்கள் இருக்கிறது, எவ்வளோ பாவிகள் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் ஆண்டவர் ரட்சித்திருக்கலாமே. ஆண்டவர் என்று உயிரோடு இருந்தா இவ்வளோ பாவங்கள்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லும்போது ரெய்னார்ட் போங்கே சொன்னாரா, உலகத்துல எவ்வளோ சோப் கம்பெனி இருக்கிறது, எவ்வளோ டன் சோப்புகளை தயாரிக்கிறாங்க, ஆனா உலகம் முழுவதும் தூய்மை ஆகிவிட்டதா? இல்லை. அந்த சோப்பை எடுத்து யார் பயன்படுத்துறாங்களோ, அந்த சோப்பை எடுத்து யார் தன்னுடைய சரீரத்தை முழுவதும் சுத்திகரித்துக் கொள்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சுத்திகரிப்பு நடக்கிறது. அதே போல இயேசு கிறிஸ்து அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் நமக்காக சாபங்களை நீக்கி ஆசீர்வாதங்களை சிலுவையில் சம்பாதித்து வைத்திருக்கிறார். அதை நீங்கள் உரிமை பாராட்டி கொள்ளும் பொழுது, ஆண்டவரே என்று அவரிடத்துல நம்ம சேரும் பொழுது, அந்த ஆசீர்வாதங்கள் சிலுவையில அவர் வைத்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்கும் நாம் பாத்திரவான்களாய் மாறுகிறோம். ஒருவேளை நான் இதை பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே ஒருவேளை இந்த காரியம் என் வாழ்க்கையில என் கூடாரத்துல சாபமா இருக்குமோ என்ற ஒரு கேள்வி உங்கள் இருதயத்துல எழும்பும் என்றால் ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்துல கண்களை மூடி அப்படியே ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, என் பிள்ளைகளுக்கு திருமணம் தடையா இருக்கிறதே அது ஒரு சாபமா இருக்குமோ? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லையே, ஒருவேளை சாபமா இருக்குமோ? ஒருவேளை என் முன்னோர் செய்த சாபமோ, என் பெற்றோர் செய்த பாவத்தினால் உண்டான சாபமோ, ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ? இன்றைக்கு எல்லா குழப்பங்களுக்கும் எல்லா கேள்விகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிற ஒரு நாள். கண்களை மூடி ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, என்னுடைய சாபங்களை, கூடாரத்தில் மேல் இருக்கிற அந்த சாபங்களை, ஹல்லேலூயா, ஆண்டவரே, அதை நீக்கி போடுவீராக. சிலுவையில ஆண்டவரே எங்கள் சாபங்களை நீர் ஆண்டவரே தீர்த்தீரே, எங்களுக்கு ஆசீர்வாதங்களை சம்பாதித்து வைத்திருக்கிறீரே. எங்கள் முன்னோர் செய்த பாவத்தினால் வந்த சாபங்கள் நீங்க ஜெபிங்க. உங்கள் கூடாரத்திற்கு நீங்க தான் அதிகாரி, உங்கள் கூடாரத்துக்கு நீங்க தான் உக்ரானக்காரர். நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த சாபங்களை நீக்கி அதை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆண்டவரே, நோவாவின் கூடாரத்துல காணப்பட்ட அந்த சாபம் தலைமுறையை அந்த சாபம் பாதித்தது. ஆண்டவரே, எங்கள் தலைமுறை ஒருவேளை அப்படி பாதிக்கப்பட்டிருந்தா இன்றைக்கு கரங்களை உயர்த்தி உங்களுடைய சமூகத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த சாபத்தில் நின்று ஒரு விடுதலையை தருவீராக. ஆண்டவரே, எங்கள் வீட்டுல ஆண்டவரே நீண்ட நாளா எந்த ஒரு நல்ல காரியமும் இல்லையே, ஒருவேளை சாபமா இருக்குமோ, ஒருவேளை மறுபடியும் மரணங்கள் ஏற்படுகிறது, ஒருவேளை சாபமா இருக்குமோ? ஆண்டவரே, எந்த சாபமா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வாய்களை திறந்து சொல்வீங்களா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, இரத்தத்தினால அந்த சாபங்களிலிருந்து ஆண்டவரே எங்கள் குடும்பங்கள்ல ஒரு விடுதலையை தருவீராக. அப்பா, எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்கிறதற்காக ஸ்தோத்திரம். வீடுகள்ல ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவீராக, ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவீராக. ஆசீர்வாதத்திற்கு தடையால் ஒருவேளை சாபங்கள் இருக்குமானால் அதை முறித்து அதை ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரே ஒரு மனிதனுடைய பாவம் பாருங்க தலைமுறைக்கு சாபத்தை உண்டு பண்ணிவிட்டது. ஆனா அதே நேரத்துல நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வசனத்தின்படி நீங்க ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த சாபத்தில் நின்று விடுதலை ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அநேகர் ஜெபிக்கல, நீங்க என்ன சொல்றது, நான் என்ன ஜெபிக்கிறது அப்படி ஒருவேளை நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, வேதத்தில் இருக்கிற அந்த அதிகாரங்களை நாம உரிமை பாராட்டி கொண்டு ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் விடுதலையை தருவார். ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு கூடாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 33 மற்றும் 34ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அங்க ஒரு கூடாரத்தை நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 31, 33 மற்றும் 34.
லாபான் யாக்கோபின் கூடாரத்திலும் லேயாளின் கூடாரத்திலும் பிரவேசித்து பார்த்தும் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை. பின்பு லேயாளின் கூடாரத்தை விட்டு ராகேலின் கூடாரத்துக்கு போனான். அந்த சொருபங்களை எடுத்து ஒட்டக சீனத்தின் கீழ் வைத்து உட்கார்ந்திருந்தாள். அவைகளை கண்டுபிடிக்கவில்லை. இங்க ஒரு கூடாரத்தை பார்க்கிறோம், அது ராகேலின் கூடாரம். அந்த ராகேலின் கூடாரத்துல பாருங்க, இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். லாபானிடத்திலிருந்து அவங்க புறப்பட்டு வரும் பொழுது ராகேலுக்கு ஒரு ஆசை, தகப்பனுடைய சொருபங்களை ஏதாவது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாம அதை கொண்டு வந்து அதை நீங்க பார்க்கும் பொழுது அதை பத்தி நான் 2ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது அந்த கடைசி பகுதியை பாருங்களேன். ராகேல் அவைகளை திருடி கொண்டு வந்ததை யாக்கோபு அறியாதிருந்தான். யாக்கோபுக்கு தெரியாம, தன்னுடைய கணவருக்கும் தெரியாம அந்த சொருபங்களை எடுத்துக்கொண்டு அந்த கூடாரத்துல மறைத்து வைக்கிறாங்க. அப்போ தகப்பனாகிய லாபான் வந்து என்னுடைய சொருபங்களை நீங்க எடுத்துட்டு போயிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க தேடி பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லும் பொழுது ராகேல் என்ன செய்யறாங்க, அதை பூமியில வைத்து அது மேல ஒட்டகத்தை வைத்து அதன் மேல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. லாபான் மொத்தத்தையும் தடவி பார்த்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு காரியம் இந்த சம்பவம். இந்த ராகேலின் கூடாரத்துல காணப்பட்டது என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு விருப்பமில்லாத ஒரு காரியம், ஒரு சொருபம், ஒரு விக்கிரகம். அதே போலதான் யோசுவா 7ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், ஆயி பட்டணத்துல ஒரு தோல்வி வருகிறது, ஒரு பெரிய ஒரு ஃபெயிலியர் அங்க பார்க்கிறோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆகான் என்ற ஒரு மனிதனுடைய ஒரு செயல். அவன் என்ன செய்கிறான்? அந்த யோசுவா 7ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது அவன் ஒரு கொள்ளையை நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சாலையை எடுத்து அதை எச்சித்து, அது கண்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கு, இது நான் என்ன செய்வேன், என் கூடாரத்துல போய் கூடாரத்தின் மத்தியில பூமிக்கு அடியில யாரும் பார்க்காதபடி அதை நான் புதைத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுறாங்க இல்லையா அந்த ஆகான். அதனால பாருங்க, ஒரு மனிதனுடைய செயல் முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தோல்வி, முழு இஸ்ரவேலும் அங்க தோற்று போனார்கள், பல உயிர்கள் பறி போனது. ஏன்? ஒரே ஒரு நபருடைய இச்சை, ஒரு நபருடைய பாவம், ஒரு நபருடைய ஒரு செயல். ராகேலின் கூடாரத்துல காணப்பட்டது ஒரு பக்கம் ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியம். ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியம் இருதயத்துல காணப்படுகிறதா? வெளியில பார்க்கும் பொழுது யாருக்குமே தெரியாது. வெளியில பார்க்கிற போது கையில பைபிள், தலையில முக்காடு, வாயில பிரைஸ்தலால். ஆனா இருதயத்துல என்ன இருக்கிறது? இருதயத்தின் ஆழங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இருதயத்திலிருந்து புறப்படுகிற காரியங்கள் வாயில ஒருவேளை சொல்லலனாலும் மற்றவர்களை பார்க்கும் பொழுது பொறாமை காணப்படுகிறதா, எரிச்சல் காணப்படுகிறதா, புறம் கூறுகிறீங்களா? ஆண்டவர் அருவருக்கிற 7 காரியங்களை நம்ம நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். சகோதரர்கள் சண்டையை மூட்டி விடுகிறது, பொய் சாட்சி, அபத்தம் பேசும் நாவு, பொய் நாவு, இப்படி எல்லாவற்றையும் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு வெளிப்பிரகாரமாய் ஒருவேளை தெரியலனாலும் உள்ள இருக்கிற காரியங்கள் எப்படி இருக்கிறது? அந்த கூடாரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. ராகேலுடைய எண்டிங் பார்க்கும் பொழுது அது ஒரு சந்தோஷமான ஒரு முடிவு அல்ல. பிள்ளை பிறக்கும் பொழுதே தன் உயிர் பறி போனது. பிள்ளைகளுடைய அந்த வாழ்வை காண முடியல, கணவனோட சந்தோஷமான வாழ்வு இல்லை. பிள்ளை பெற்றால் ஆனா பிள்ளையை தூக்கி கொஞ்சுவதற்கு கூட நாட்கள் இல்லாமல் போய்விட்டது. பாருங்க, அதே போல ராகேல் என்ன செய்தாங்க தெரியுமா? யாக்கோபுக்கு தெரியாம தன் கணவனிடத்திலிருந்து மறைத்த ஒரு மனைவி. பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். வேகமாய் நான் சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு 12:25. இயேசு அவருடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பாழாய்ப்போம், பிரிந்திருக்கும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் நிலைத்து நிற்காது. ஹல்லேலூயா. இன்றைக்கு பார்க்கும் பொழுது பிசாசு பிரிவினையை
கணவர் மனைவிக்கிடையே, பிள்ளைகள் பெற்றோர்க்கிடையே பலவிதமான பிரச்சனைகளை கொண்டு வந்து அவன் பிரித்து விடுகிறான். வசனம் சொல்லுகிறது, தனக்குத்தானே விரோதமாய் இருக்கிற எந்த வீடும் நிலைத்து நிற்காது. ஒருவேளை உங்களுடைய ஈகோ இன்னைக்கு, ஒருவேளை நான் ஏன் பேசணும், நான் ஏன் மன்னிக்கணும், நான் ஏன் அவரிடத்துல சொல்லணும், நான் ஏன் காரியத்தை எல்லார்ட்டையும் பகிர்ந்து கொள்ளணும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் நிலைத்து நிற்காது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய ஒரு மனம் திரும்புதல் பாருங்க, ஒரு மன்னிக்கிற சுவாபம், ஒரு மன்னிச்சிருங்கன்னு சொல்ற வார்த்தை உங்கள் வீட்டை கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல இன்னொரு வசனம் இருக்கிறது, பெருமழை சொரிந்து பெருங்காற்று வீசி பெருமழை வந்தது, ஆனால் அந்த வீடு நிலைத்து நின்றது. இங்க பார்க்கிறோம், நிலைத்து நிற்கல, ஆனா அந்த வீடு நிலைத்து நின்றது. ஏன் தெரியுமா? அது கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட வீடு. இன்னைக்கு நம்முடைய கூடாரம் எதுல கட்டி இருக்கிறோம்? நம்முடைய ஈகோலையா, நம்முடைய வீம்புலையா, நம்முடைய என்ன சொல்றது, நான் சம்பாதிக்கிறேன், நான் சொந்த கால நிற்கிறேன் என்ற ஒரு அந்த அதிகாரத்துல கட்டப்பட்டு இருக்கிறதா? இல்லை, தனக்கு தானே பிரிந்திருக்கிற வீடு நிலைத்து நிற்காது. ராகேலுடைய கூடாரம் பாருங்க, கணவனிடத்துல மறைத்து ஒரு மனைவி, மனைவிகளுக்கு மாத்திரமல்ல, கணவர், என்னுடைய தகப்பன் தாயுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கும் பொழுது அவங்க எனக்கு ஒரு பெரிய ரோல் மாடல். எல்லாவற்றையும் பாருங்க உடனுக்குடன் பகிர்ந்து கொள்வாங்க. நான் இருக்கிறேன், இங்க போறேன், இவ்வளவு செலவாச்சு, இந்த காரியம் இப்படியா இருக்கிறது என்று சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாருங்க, இவங்க சொல்லுவதும் அவங்க சொல்லுவதும், ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் உடனே அந்த மனஸ்தாபத்தை சரி செய்து கொள்வதும், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்முடைய வீட்டுக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் என்னுடைய பெற்றோரை பார்த்து நான் சாட்சி சொல்றேன். நாளைக்கு என்னுடைய பிள்ளை என்னை குறித்தும் என்னுடைய பெற்றோரை குறித்தும் சாட்சி சொல்லணும். நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகளும் சாட்சி சொல்லணுமே. இன்றைக்கு நான் சொல்றது போல கண்டிப்பாக பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னுடைய அப்பா அம்மா மாதிரி அன்பா இருக்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கவே முடியாதுன்னு தான் அவங்க சொல்லுவாங்க. இல்லைன்னா, ஐயோ எங்க அம்மா அப்பா மாதிரி சண்டை போட்டு கஷ்டப்படுத்தின அம்மா அப்பா யாருமே இருக்க மாட்டாங்க. ரெண்டத்துல நம்ம கையில இன்னைக்கு இருக்கு, நம்ம எப்படிப்பட்ட பெற்றோரா இன்னைக்கு இருக்க போறோம். ஹல்லேலூயா. ராகேலை போல தன் கணவனிடத்துல மறைத்த ஒரு மனைவியாக, ஆகானை போல மறைத்து வைத்த கூடாரமா இன்றைக்கு நாமே சிந்தித்து ஆராய்ந்து பார்க்க கடவோம். ஹல்லேலூயா. இன்னொரு கூடாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது என்னாகமம் வாசிங்க, உபாகமம் 1ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, உபாகமம் 1:27, உபாகமம், உன் கூடாரங்களில் முறுமுறுத்து கர்த்தர் நம்மை வெறுத்து அழிக்கு பொருட்டாக எமோரியரின் கையில் ஒப்புக் கொடுக்கும்படி நம்ம எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். இந்த ஒரு கூடாரத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த வசனம் ஆரம்பிக்கும் பொழுது பாருங்க, கூடாரங்களில் முறுமுறுத்து, கூடாரங்களில் முறுமுறுப்புள்ள ஒரு கூடாரம். இந்த கூடாரம், இந்த கூடாரத்துல முறுமுறுத்ததுனால என்ன நடந்தது தெரியுமா? முறுமுறுப்பு தானே, புலம்பல் தானே நம்ம யோசிக்கிறோம். ஆனா என்ன நடந்தது தெரியுமா? 34ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது, ஆகையால் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டு கடும் கோபம் கொண்டு உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தை இந்த பொல்லாத சந்ததியாராகிய மனிதரில் ஒருவரும் காண்பதில்லை. பாருங்க, நம்முடைய முறுமுறுப்பு சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட் பண்ணி போடுகிறார். சந்ததிக்கே ஆசீர்வாதம் இல்லை, இந்த பொல்லாத சந்ததியில ஒருத்தருக்கும் ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்றார். இன்னைக்கு எது கேட்டாலும் முறுமுறுப்பு. கணவர் மனைவிகளை பற்றி முறுமுறுப்பு, மனைவிகள் கணவர் குறித்து முறுமுறுப்பு, பிள்ளைகளை குறித்து முறுமுறுப்பு, பெற்றோர் பிள்ளைகளை குறித்து, பிள்ளைகள் பெற்றோரை குறித்து, இன்னும் நம்ம ஆண்டவரை குறித்தே நம்ம முறுமுறுத்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் அந்த கூடாரங்களில் அந்த முறுமுறுப்பின் சத்தங்களை அவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. சாதாரணமா நம்ம முறுமுறுக்கிறோம், சாதாரணமா புலம்புறோம் இல்லையா? அதுவும் மனைவிகள் நம்ம சொல்லவே வேண்டாம். ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா காலையிலிருந்து தூங்க போற வரைக்கும் அதை பற்றியே பேசாம இருக்க முடியாது இல்லையா? ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு முடிவு எடுக்க போறோம். என் கூடாரங்கள்ல முறுமுறுப்பு சத்தம் கேட்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமான்களின் கூடாரத்தில் என்ன சத்தம் கேட்கிறது? சத்தமே இல்லையே. சத்தமா சொல்லுங்க.
ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்குமா? இன்றைக்கு ஒருவேளை புலம்பல், கூக்குரல், முறுமுறுப்பு ஒருவேளை உங்கள் கூடாரங்களிலிருந்து எழும்பிக் கொண்டு இருக்குமானா இன்னைக்கு ஒரு முடிவை நம்ம ஏற்படுத்த போறோம். ஹalleluya, ஹalleluya. பாருங்க, ஆனா 35ஆம் வசனத்தை 36ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது, எப்ரோயின் குமாரனாகி காலை மாத்திரம் அதை காண்பான், அவன் கர்த்தரை முற்றமாய் பின்பற்றினபடியினால் நான் அவனை மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டார். காலை மாத்திரம் அதை அவன் ஆண்டு கொண்டான். அந்த ஆசீர்வாதத்தை அவர் அனுபவித்தார், அவருடைய பிள்ளைகளும் அனுபவித்தார். ஏன் தெரியுமா? என்னாகமம் 14ஆம் அதிகாரத்துல தேசத்தை வேறு பார்க்க அனுப்பினாங்க. அனுப்பும் பொழுது மற்ற எல்லாருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் என்ன வார்த்தைகள்? அவிசுவாசமான வார்த்தைகள். ஆனா எல்லாரும் பார்த்த தேசம் ஒரே தேசம் தான். எல்லாரும் பார்த்தது அது ஒரே பட்டணம் தான், அதே ராட்சதர்கள் தான். ஆனா காலையினுடைய வாயிலிருந்தோ யோசுவாவுடைய வாயிலிருந்தோ முறுமுறுப்பு வரல, புலம்பல் வரல. அவங்க விசுவாச வார்த்தைகளை பேசினாங்க. ஒருவேளை பார்த்ததெல்லாம் ஒரே மாதிரியான சூழ்நிலைகள் தான், பாதையெல்லாம் ஒரே பாதை தான். ஆனா வாயிலிருந்து வந்த வார்த்தை மாத்திரம் வேற. ஹalleluya, ஹalleluya. இன்றைக்கு நம்ம போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையில இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், புலம்பலை நிறுத்திட்டு கொஞ்சம் விசுவாச வார்த்தைகளை நம்ம பேச போகிறோம். ஹalleluya. அவன் பேசும் பொழுது அந்த காலையுடைய ஆசீர்வாதத்தை பார்த்தோம் இல்லையா? சந்ததிகளுக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்ம எல்லாம் ஜெபிக்கிறது, எல்லாம் உழைக்கிறது, எல்லாம் வேலைக்கு போறது என்ன? என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுங்க, என் பேர பிள்ளைகள், என் குடும்பம், என்னுடைய மருமகள், என்னுடைய மருமகள், இப்படிதான் நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? ஆனா நம்முடைய சின்ன முறுமுறுப்பு, சின்ன புலம்பல் பாருங்க, ஒருவேளை நம்முடைய ஆசீர்வாதங்கள் முழுவதும் தடை செய்து விடுமானால் இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுக்க போறோம். ஆண்டவரே, என் கூடாரத்திலிருந்து, என் நாவிலிருந்து ஒரு முறுமுறுப்பும் ஒரு புலம்பலும் வரக்கூடாது. ஹalleluya, ஹalleluya. கடைசியாக ஒரே ஒரு கூடாரத்தை சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது லோத்து தன் கண்களை எடுத்து அருகான சமபூமி முழுவதையும் நீங்கள் ஒருவராக இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழைக்கும் முன்னே சோதோருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரியும், லோத்து அந்த சமபூமியை தெரிந்து கொண்டார். லோத்தும் ஆபிரகாமும் பிரிந்து போனார்கள். ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். அந்த வசனத்தை பாருங்க, 12ஆம் வசனத்தின் பிற்பகுதி. லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமி பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். லோத்தின் கூடாரம் சோதோமுக்கு நேரே இருந்தது. ஆனா தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது அடுத்த அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது லோத்து சோதோமிலே குடியிருந்தான் என்று பார்க்கிறோம். முந்தின அதிகாரத்துல சோதோமுக்கு நேரதான் குடியிருப்பு இருந்தது, கூடாரம் இருந்தது. ஆனா அடுத்த அதிகாரத்துல பார்க்கிறோம், அவங்க சோதோமுக்குள்ளேயே போயிட்டாங்க. உலகம் பாருங்க, அது அப்படியே உள்ள நம்ம இழுத்து விடும். அது பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருக்கு, பார்ப்பதற்கு ரொம்ப லக்ஸூரியஸா இருக்கு, பார்க்கறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. அதுக்கு நேரதான் கூடாரம் போட்டார். ஆனா அந்த கூடாரத்தை உலகம் சோதோமுக்குள்ளேயே இழுத்துட்டு போயிருச்சு. இது எதை குறிக்கிறது தெரியுமா? ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு கூடாரம். ஆண்டவர் இந்த இடத்துல எனக்கு கூடாரத்தை நான் போடணும் சித்தம் வைத்திருக்கிறாரா? இதை என் பிள்ளைகளுக்கு, என் சந்ததிக்கு இந்த இடம் அது உகந்ததாக இருக்குமா? இது தேவனுடைய சித்தமா? ஒன்றும் அறியாம தன் இஷ்டத்துக்கு, தன் பார்வைக்கு நலமானபடி செய்த ஒரு லோத்து. அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை பாருங்களேன். அதே ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது 33ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது லோத்துவை குறித்து போடப்பட்ட வசனம் 19:33. அப்படியே அந்த இரவிலே தங்கள் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள். மூத்தவள் போய் தன் தகப்பனோடைய சயனித்தாள். அவள் சயந்ததையும் எழுந்திருந்ததையும் அவன் உணராதிருந்தான். பாருங்க, அந்த உலகம் லோத்துவை எப்படிப்பட்ட ஒரு தகப்பனாய் மாற்றிடுச்சு தெரியுமா? உணர்வில்லாத தகப்பன், உணர்வில்லாத ஒரு தகப்பனாய் மாற்றிவிட்டது. இன்றைக்கு பார்க்கும் பொழுது பெற்றோர் பாருங்க, சமீபத்தில் ஒரு சகோதரி
பெற்றோருடைய உணர்வில்லாத ஒரு முடிவு. அன்றைக்கு லோத்து உணர்வில்லாத ஒரு தகப்பனாய், ஆண்டவருக்கு சித்தம் இதுவா, இந்த இடம் என்னுடைய பிள்ளைகளுக்கு உகந்ததா இருக்குமா, என் சந்ததிக்கு உகந்ததா இருக்குமா, இந்த இடத்துல நான் கூடாரம் போடலாமா, ஒன்றும் கேட்கல. பார்ப்பதற்கு ரொம்ப அருமையா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கும் இந்த இடத்துல திருமணம் பண்ணா. இல்ல, இன்றைக்கு ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்ம கூடாரங்கள் செவி சாய்க்கணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு உணர்வில்லாத பெற்றோரா இருந்துடக்கூடாது. இன்றைக்கு நானும் என் கணவரும் உங்கள் மத்தியில நின்று ஊழியம் செய்கிறோம் என்றால், முதலாவது ஆண்டவருடைய கிருபை, இரண்டாவது எங்கள் பெற்றோருடைய ஜெபம், அவர்கள் கண்ணீர் வடித்து எங்களுக்காக ஜெபித்த ஜெபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம எப்படிப்பட்ட பெற்றோராக இருக்கிறோம்? ஒரு முறை சொல்லும் பொழுது நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் வீட்டை விட்டு வெளியே போகும்பொழுது, உள்ள வரும்பொழுது நாங்கள் ஜெபிப்போம். நாங்கள் அந்த வாசல் நின்று ஜெபிப்போம். அது என் மகன் பார்த்து கொண்டே இருந்திருக்காரு. அவன் ஒரு 8 மாதம் 9 மாதம் இருக்கும் பொழுதே நாங்கள் சொல்லியே கொடுக்கல, நாங்கள் ஷூஸ்லாம் போட்ட உடனே கையை வச்சிருப்போம். அதே போல உள்ள வந்தோடனே இப்படி கை வச்சு எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்போ பாருங்க, பிள்ளைகள் எவ்வளோ அப்சர்வ் பண்றாங்க நம்மளுடைய நடக்கைகளை என்று நாங்கள் பேசிக்கொண்டோம். அப்போ நாங்கள் செய்யற ஒவ்வொரு ஆக்ஷனையும் பிள்ளைகள் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ முன்மாதிரியான ஒரு பெற்றோராய் வாழணும், எவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிபிளான பெற்றோராய் நாம இருக்கணும் என்று நாங்கள் இருவரும் பேசிக்கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நம் பிள்ளைகளை அது பாதிக்கும், அந்த சந்ததியை பாதிக்கும். அது நல்ல விதத்துல பாதிக்குதா, அது கெட்ட விதத்துல பாதிக்குதா, நம்முடைய கையில் இருக்கிறது. இன்றைக்கு நம் கூடாரம் ஆழமுள்ளதா இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த வசனங்களை நம்ம கேட்டு இருக்கிறோம், நம்மோடு பேசி இருக்கிறது என்றால், இன்னும் ஆண்டவர் நம்மை குறித்து அவர் யோசனை வைத்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் இந்த குடும்பத்தை நான் ரட்சிக்கணுமே, இந்த காரியங்கள்லாம் மாறணுமே என்பதற்காக தான் இந்த வார்த்தைகளோடு நம்மோடு பேசி இருக்கிறார். கண்களை மூடி இருக்கிற இடங்கள்ல எழுந்து நின்று ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராகேலுடைய கூடாரம் ஒரு சமாதானமே இல்லாத ஒரு கூடாரம், திருவினையின் கூடாரம், நோவாவின் கூடாரம், சாபத்தின் கூடாரம், ஹல்லேலூயா, முறுமுறுப்பின் கூடாரம், உணர்வில்லாத உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த கூடாரம். ஒருவேளை இப்படிப்பட்ட கூடாரங்கள்ல ஏதோ ஒரு கூடாரத்துல உங்களை அடையாளம் கண்டுபிடித்திருந்தீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை நினைவா இருக்கிறதுனால இன்னைக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்கிறார். அவர் நம்மேல் நினைவாய், அவர் நம்மை ஆசீர்வதிக்க நினைவாய் இருக்கிறதுனாலதான் இன்றைக்கு நம்மளோட பேசி இருக்கிறார். ஆண்டவர் கையில ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய பேச்சு, சில நேரம் நம்முடைய பேச்சு அது தேவையில்லாத சாபங்களுக்கு நேராய் மாறிவிடுகிறது. ஆண்டவரே, எங்களுடைய முறுமுறுப்பு, எங்களுடைய புலம்பல், ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே, அநேக நேரங்கள்ல உலகத்துக்கு பின்னால் நாங்கள் எடுத்த முடிவு, உலகத்துக்கு பின்னால் நாங்கள் செஞ்ச
நம்பி வந்து நிற்கிறேன். ஆவல்